நான் ஒரு வரவும் கேட்க மாட்டேன் கிருஷ்ணா. எனக்கு ஒரு வரம் நீ தரணும்னு உனக்கு இச்சை உண்டுன்னா எனக்கு பாத சேவை தான். என்ன வரம் வேணும்னா கேட்டுக்கோ சொல்லி நிறைய தடவை கேட்குறானா பகவான். அதெல்லாம் கேட்டப்போ மகாராஜா முச்சுகுந்த மகாராஜாவுக்கு ரொம்ப சங்கடம் வந்துடுச்சு. எத்தனையோ ஜன்மங்களா இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வரேனே கிருஷ்ணா, இன்னும் என்ன அந்த ஒரு சம்சார சக்கரத்திலே தள்ளி விட்டு ரசமா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி உனக்கு ஆசையா கிருஷ்ணா? போகங்கள் எத்தனை காலம் தான் அனுபவிச்சுட்டே இருப்பேன், எல்லாம் சப்புன்னு இருக்கு. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன போகம் தான் மனசுல தோணும். என்னோட பக்தாள் எல்லாருமே அப்படித்தான். அவள் எத்தனை பெரிய சுகம் அவளுக்கு கொடுத்தாலும் என்னை விட்டுட்டு அந்தண்டே போயிட மாட்டா. பக்தி யோகம் ஒன்னால மாத்திரம்தான் மனசுல இருக்கிற விஷய வாசனைகள் எல்லாம் நசிப்பிக்க முடியும் சொல்லி பகவான் இங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன். இந்த பக்திங்கிறது என்னது? ஸ்னேகம், பிரேமை, பகவான் மேல நம்ம வைக்கக்கூடியதான பற்று. இத்தனை காலமா மனசு ஒரு காரியத்துல பறந்துட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த மனசை அடக்கி உக்காத்திட்டுனா இத்தனை காலம் இருக்கிற சுபாவமா மனசுக்கு கரெக்டா ஒர்க் ஆகும், இல்லை இன்னையிலேருந்து ஆரம்பிச்சதான இந்த எக்ஸசைஸா ஒர்க் ஆகும். तप्त काञ्चन गौराङ्गे राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवे प्रणमामि हरिप्रिये। जन्माद्यस्य यतोऽन्वयाति तरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरय तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मप्रोचितकैतवोऽत्र परमो निर्मलसराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृत्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुका भूतैर्महद्भिर्ययिमा पुरो विभुर्निर्मायशेते यदमूषु पूरुष भुङ्क्ते गुणान् षोडशात्मक सोलं कृषीष्ट भगवान् वचांसि मे। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा। எந்த சந்தர்ப்பத்தில் நிறுத்தியிருக்கோம்? முச்சுகுந்தனோட அழகான ஸ்துதி. முச்சுகுந்தனுக்கு பகவத் சாட்சா்காரம் கிடைக்கிறது. முச்சுகுந்த மகாராஜாவோடு பூர்வ கதை என்னது சொல்லி பார்த்தோம். அவர் ரகுகுலத்தில் பிறந்தவர், மாந்தாத்தாவோட புத்திரன். அமிதமான வீரியம் பராக்கிரமம் எல்லாம் உள்ளனால தேவாள் உதவி நாடுறா. தேவலோகத்துக்கே போய் அசுரவதம் பண்ணி தேவாளெல்லாம் காப்பாத்துறார். தேவாளுக்கு தேவ சேனாதிபதியான குஹப்பெருமான் சுப்பிரமணிய சுவாமியை கிடைச்சதோட இந்த ராஜா கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கிட்டும் சொல்லி அவளுக்கு தோணித்து. அதனாலே ராஜாவுக்கிட்ட நீங்கள் ஓய்வெடுத்துக்கலாம், உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு சொல்லி கேட்குறத ராஜா சொல்கிறார். எனக்கு சிறகாலம் தூங்கணும், ரொம்ப ரொம்ப டயர்டாக இருக்கேன், இத்தனை காலம்
ஓய்வே எடுக்காக்கி யுத்தம் பண்ணினனால ரொம்ப டயர்டாக இருக்குது, நல்லா தூங்கணும் சொல்கிறார். அப்படி சொன்னதுமே தேவாளெல்லாம் ததாஸ்து சொல்லி விடுறா. 60 எழுப்பித்துனா அவள் வந்து பொசுங்கி போகட்டும் அப்படி ஒரு வரவும் கொடுக்குறா. சிறகாலமாக தூங்கிட்டு இருக்கார். அந்த சமயமாக துவாபர யுகம் ஆகிடுத்து, சந்திரவம்சம் நடந்துட்டுருக்கு. அப்போது அந்த சமயத்தில் பகவானை துரத்திண்டு காளையவனன் ஓடிண்டு வர, பகவான் இந்த குகைக்குள்ளே பிரவேசிக்க, காளையவனன் படுத்துட்டு இருக்கிறது கிருஷ்ணனாக்குன்னு சொல்லி நினச்சிண்டு முச்சுகுந்தன் மேலே ஓங்கி ஒரு மிதிக்க, முச்சுகுந்தன் எழுந்திருந்த காளையவனனை பார்க்க பஸ்மமாக போக பகவான் திவ்ய தர்சனம் முச்சுகுந்தனுக்கு கொடுக்குறார். அந்த சமயமாக முச்சுகுந்தன் பகவானை பார்த்ததும் ஆறுன்னு புரியலை, நீங்கள் ஆறு சொல்லி கேட்குறார். கேட்குற சமயத்தில் பகவானே சொல்லுறான், தன்னோட பரத்துவத்தை சொல்கிறான். ரசமாக இருந்த அந்த பாகம் பார்த்தோம். பகவானாக்கும் பரமபுருஷனாக்கும் சொல்லி தெரிஞ்ச உடனே முச்சுகுந்தன் அஞ்சலி பந்தம் பண்ணி பகவானை நமஸ்காரம் பண்ணி அழகான ஒரு ஸ்துதி சொல்கிறார். அந்த ஸ்துதியில் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். மனுஷ ஜென்மத்தோடு ப்ரெஷியஸ்னஸ், மனுஷ ஜென்மங்கிறது எவ்வளோ துர்லபமாக்கும், அது கிடச்சா அதை எப்படி உபயோகிக்கணும் அதெல்லாம் பார்த்தோம். அதை பற்றியெல்லாம் சொன்னார். விஷயாசிக்கு பின்னாடி போகக்கூடாது, ராஜாவாக இருந்தாலும் ஸ்திரீக்களுக்கு தாழி இருக்காவா, அதுலேருந்து என்ன புரியுறதுன்னா மாயைக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கா. அப்போ அந்த மாயெல்லாம் அதிக்கிரமிச்சுட்டு பகவத் பாத பஜனத்துக்கு போகணும். விஷயாசிக்கு நேரம் தெரிஞ்சால் இன்னும் நடக்கிறது, இப்படி ஆகிறது, எல்லாருமே பிரம்சிச்சு போயிடுறா, பிரஷ்டன்மாராக போயிடுறா. ஆனால் விஷயாசிலேருந்து திரும்பி பகவானோடு உன்முகனா பகவானுக்கு நேரம் தெரிஞ்சு விட்டா என்ன சம்பவிக்கிறது உள்ள காரியங்கள் எல்லாம் சொல்கிறார். பகவத் பஜனம் எவ்வளோ சிரேஷ்டமானதாக்கும் எல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் சொல்லி பகவானோட பஜன கிரமத்தை பகவத் பக்தியை புகழ்த்தி சொல்லினதுக்கு அப்புறம் பகவான் சொன்னானே என்ன வரம் வேணும்னா வரிச்சுக்கோ சொல்லி முச்சுகுந்தன் கிட்ட கேட்குறத முச்சுகுந்தன் அந்த காரியத்தை சொல்கிறார். என்ன வரம் கேட்கணும்னுள்ள அந்த பாகத்தில் நிறுத்தியிருக்கோம். என்ன வரம் கேட்க போகிறாருன்னுள்ளது 57வது ஸ்லோகத்திலேருந்து தெரியறது, அது பார்க்கலாம். ந காமயேன்யம் தவ பாத சேவனாத் அகிஞ்சன பிரார்த்தியதமாத்வரம் பிரவிபோ ஆராத்யகஸ்த்வாம் ஹ்யபவர்கதம் ஹரே விரணீத ஆர்யோ வரமாத்மபந்தனம் ந காமயேன்யம் தவ பாத சேவனாத். ஹே விபோ, ஹே சர்வசமர்த்தா, ஹரே என்று கூப்பிடுறார். ஹரே, சகல விதமான சங்கடங்களையும் ஹரிக்கக்கூடிய தெய்வமே, அகிஞ்சனாள் ஒன்றுமே வேண்டாம் சொல்லி பகவத் பஜனம் மட்டுமே போகிறேன், பகவானே கதி சொல்லி எல்லாத்தையும் தெஜிச்சு இருக்கக்கூடிய ரிஷிமார் முனிமார் இல்லையா, அவளைத்தான் அகிஞ்சனாள் சொல்லி சொல்லுவா. அப்போ அகிஞ்சனாள் எல்லாம் ஆரை பிரார்த்தனை பண்ணறா, பகவானோட பாத சேவனம் கிடைக்கணுமே சொல்லி பகவானோட பாதத்தையே தியானம் பண்ணிட்டு இருக்கா அந்த ரிஷிமார் முனிமாரெல்லாம். அந்த பாத சேவை எனக்கும் கிடைக்கணும், பகவானே உன்னோட கிங்கரனா நானும் பவிக்கணும், உனக்கு நிறைய சேவை பண்ணணும், கைங்கரியம் நிறைய பண்ணணும் கிருஷ்ணா, அதெல்லாக்கு என்ன வரம் தான் நான் கேட்கக்கூடும் சொல்லி கேட்குறார் முச்சுகுந்தன். அந்நியமான வரங்கள் ஒன்றும் நான் காமிக்கிறது இல்லை, இச்சிக்கிறது இல்லை. ஆரியஹா கஹா, அதாவது பகவானே முன்னாடி வந்து நின்னதுக்கு அப்புறமும் எனக்கு இந்த வரம் வேணும் அந்த வரம் வேணும்னு சொல்லி கேட்குறவனுக்கு என்னதான் புத்தி இருக்கு, அவன் அவிவேகியாகும் என்று சொல்றார் ஆறு முச்சுகுந்தன். அப்போ அபவர்கதம், மோட்சத்தை தானம் பண்ணக்கூடியன, எல்லாத்துக்கும் மேலே இருக்கக்கூடியதாக்கும் மோட்சம் நடது, எல்லா விதமான சுகத்துக்கும் மேலே இருக்கக்கூடியதான ஆனந்தமாக்கும் மோட்சம். அந்த ஆனந்தத்தை நித்தியானந்தத்தை வழங்கக்கூடிய பகவான் சாட்சாதான் முன்னாடி நிற்கிற சமயத்தில் அந்த பகவான் கிட்டக்கு போய் துச்சமான ஏதோ காரியம் கேட்குறவன் புத்தி உள்ளவனா என்று கேட்குறார் முச்சுகுந்தன். அதனால நான் ஒரு வரவும் கேட்க மாட்டேன் கிருஷ்ணா, எனக்கு ஒரு வரம் நீ தரணும்னு உனக்கு இச்சை உண்டுனா எனக்கு பாத சேவை தான், உன்னோட கிங்கர்னா என்ன வச்சுக்கோ, உன்னோட பார்ஷதனா வச்சுக்கோ, உனக்கு நிறைய சேவை பண்ணணும் கிருஷ்ணா சொல்லி கேட்குறார். தஸ்மாத் விஸ்ருஜ்யாஷிஷ ஈஷ சர்வதோ ரஜஸ்தமஸ் சத்வகுணானுபந்தனாஹ நிரஞ்சனம் நிர்குணம் அத்வயம் பரம் த்வாம் ஞப்தி மாத்ரம் புருஷம் व्रजाम्यहम् तस्माद् विसृज्याशिष ईश सर्वतो. ஹே ஈஸ்வரா, ஹே ஈஷா, அது காரணமே அந்நியங்களான ஆசைகளெல்லாம் தோஷஸ்தானங்களாகும்.
பகவானை தவிர, பகவானோட பாத சேவனத்தை தவிர வேற ஏதோ ஆசைப்பட்டுன்னா அதுக்கு பின்னாடி ஓடித்துன்னா நன்னா அடி விழும். எல்லாமே ரொம்ப கஷ்டம் தரும், துக்கம் தந்துவிடும், தோஷஸ்தானங்களாக்கும் சொல்லி சொல்றார். அந்த விதமான ஆசைகளை எல்லாம் நான் உபேட்சிச்சாச்சு ஹே பரமபுருஷா, ஒன்று சரணம் பிராபிச்சாச்சு ஹே கிருஷ்ணா. எனக்கு வேற ஆசைகள் ஒன்றுமே இல்லை. அந்நியமான எந்த ஒரு சாதனத்தை ஆகிரகிச்சாலும் அது எல்லாமே குண சம்பந்திகளாக இருக்குது. என்னொரு ஆசையாக இருந்தாலும் அது ஏதாவது குணத்துக்கு கூட சேர்ந்துன்னு இருக்கு. ஐஸ்வர்யாதிகள் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டோன்னா ரஜோகுணத்தோட பாதையில் உள்பட்டவனா நம்ம ஆயிடுவோம். தமசோட சக்தியில கீழடங்குறவன் சத்ரு மரணாதி ரூப வரங்கள் கேட்பான். என்னோட சத்ரு நசிச்சு போகணும், எனக்கு மரணமே சித்திக்க கூடாது, நான் எல்லாரையும் கொல்லறதுக்குள்ள சக்தியெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்பாளே, அந்த விதமான வரங்கள் ஏன் கேட்குறா? அந்த விதமான ஆசைகள் ஏன் கிளம்புறதுன்னா மனசுல தமோ குணம் அதிகமாக இருக்கு. சத்துவகுணத்தோட அபிவிருத்தியால தர்மாதி காரிய ஸ்ரத்த வரும். சத்துவகுணம் அதிகமானாலும் தர்ம காரியங்கள் எல்லாம் நிறைய பண்ணணும் சொல்லி தோணும். அது பாக்கி ரெண்டு நேரத்தை கம்பேர் பண்ணுறது இது உயர்ந்தது தான். அப்படியே சிறகாலம் தர்மானுஷ்டானம் பண்ணி பண்ணி மனசு சுத்தியாகி அவளும் பின்ன பக்திக்கு வந்துவிடுவா. அதுன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போது குணத்தில் பந்தமுடைய காரியங்களாக்கும் அந்நியமான விஷயங்கள் எல்லாமே. அப்போ அதை ஆசிச்சுன்னா குண சம்பந்தியாக நம்மளும் ஆகிவிடுவோம். அதுதான் சொல்கிறார் இங்கே முச்சுகுந்தன். அது எல்லாமே பந்த ஏதுக்கள் அல்லவோ. அதனால அது ஒன்றும் எனக்கு வேண்டாம் கிருஷ்ணா. அதுதான் நான் உங்ககிட்ட பண்ணுற பிரார்த்தனை. அது ஒன்று கூடியும் நான் சேரறதில்லை. குணாதீத்தனா, குணங்களுக்கெல்லாம் அதீத்தனா இருக்கக்கூடிய உன்னோட பாத பஜனம் தான் எனக்கு வேணும். ஞானஸ்வரூபனா இருக்கிற நீ ஒருவன் அல்லாக்கி வேற ஆறுதான் இந்த குணங்கள்லேருந்தும் மாயிலேருந்தும் ஒரு தாளை காப்பாற்ற முடியும். எங்களை மாதிரி இருக்கிற ஜீவன்களை ஆறுதான் காப்பாற்ற முடியும். அதனால ரக்ஷாஸ்தானமாக நான் உன்னை பார்க்குறேன் கிருஷ்ணா. அதனால எனக்கு இந்த ஆசைகள் ஒன்றும் இல்லை, எனக்கு உன்னோட பாத சேவையே கொடு சொல்லி முச்சுகுந்தன் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். சிரமிஹ விரஜினார்த்தஸ்தப்யமானோனுதாபைர் அவித்ருஷட மித்ரோ லப்தசாந்தி கதஞ்சித் சரணத சமுபேதஸ்த்வத்பதாப்ஜம் பராத்மன் அபயம்ருதமசோகம் பாஹி மாபன்னமீஷ சிரமிஹ விரஜினார்த்தஸ்தப்யமானோனுதாபைர். என்ன சொல்றார்? அப்போ இப்படியெல்லாம் பகவான் கிட்ட முச்சுகுந்தன் சொல்கிறார். இதெல்லாம் கேட்டப்போ பகவான் டெஸ்ட் பண்ணுறான் முச்சுகுந்தன். பின்னும் கேட்குறான், அப்படின்னு சொல்லாதே முச்சுகுந்தா, நீ ராஜா அல்லவா? இத்தனை காலம் ராஜ்ய பரணம் எல்லாம் பண்ணி ராஜாதிராஜனா வாழ்ந்ததுக்கு அப்புறம் இப்படி என்னோட பாத சேவனம் பண்ணணும்னு சொல்றியே. ராஜாக்கள் எல்லாம் அபிமானத்தோடு இருக்கக்கூடியனவாள் அல்லவா? அவள்லாம் சுதந்திரன்மாராக இருக்கக்கூடியனவாள் அல்லவா? வேற ஒரு ஆள் பாதத்தை போய் ஒன்றும் பிடிக்க மாட்டாளே எல்லாம் சொல்லி நைஸாக பகவான் சிரிச்சுட்டே டெஸ்ட் பண்ணுறான். இப்படியெல்லாம் கேட்குறேன். ஏதாவது வரம் கேட்டுக்கோ, உனக்குன்னு ஒரு ராஜ்யத்தை அமைச்சுட்டு ஒரு ராஜாவா பூமியில் வாழ்ந்துக்கோ, உனக்குன்னு நல்ல பத்னி வரட்டும், குழந்தைகள் எல்லாம் வரட்டும், பிரஜைகளெல்லாம் பரிபாலின்னெல்லாம் சொல்லி பகவான் இப்படி என்ன வரம் வேணும்னா கேட்டுக்கோ சொல்லி நிறைய தடவை கேட்குறானா பகவான். அப்போ அதெல்லாம் கேட்டப்போ மகாராஜா முச்சுகுந்த மகாராஜாவுக்கு ரொம்ப சங்கடம் வந்துடுத்து. இப்படி கேட்டுவிட்டானே பகவான், எனக்கு பாத பஜனம் அல்லவோ வேண்டது சொல்லி அவருக்கு அப்படியே மனசெல்லாம் தளர்ந்து போயிடுத்து. அப்படியே நொறுங்கி வியதையோட சங்கடத்தோட பகவான் கிட்டக்க சொல்கிறார், ஹே பரமானந்த ஸ்வரூபா பரமாத்மா, இப்படி என்ன மோகிப்பிக்காதே கிருஷ்ணா, இப்படி சிரிச்சு இந்த காரியங்கள் வந்து என்கிட்ட சொல்லாதே. கிருஷ்ணன் அல்லவா கொஞ்சம் பகவானுக்கு குறும்புண்டே, அதனால இப்படி டெஸ்ட் பண்ணுறான். அப்படி அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு முச்சுகுந்த மகாராஜா சொல்கிறார், என்ன மோகிப்பிக்காதே கிருஷ்ணா, இந்த விதமான ஆசைகள் ஒன்றும் எனக்கு இல்லை, அதெல்லாம் துறந்து அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் கிருஷ்ணா. பகுவிதமான கர்மங்கள் எல்லாம் அனுபவிச்சாச்சு, இன்னியும் அதனோட சுகங்கள் எல்லாம் அதனோட பலங்கள் எல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லி எனக்கு இச்சை இல்லை. அதை அனுபவிக்க போனாலும் அந்த கர்மங்கள் பின்னியும் அது கர்மத்தோட சைக்கிள்லேயே நான் போட்டு விடுவேன். வாசனை அதிகமாக வளர்ந்து வரும். வாசனை வளர்ந்து வந்தால் ஒரு அந்த விதமான கர்மங்களே பண்ணணும்னு சொல்லி மனசு தூண்டும். ஆத்தியாத்மிகம், ஆதி தெய்வீகம், ஆதி பௌதிகம் சொல்கிற துக்கங்கள் எல்லாம் வந்து என்னை பிடிச்சிக்கும். எத்தனையோ ஜன்மங்களாக இதெல்லாம் அனுபவிச்சுட்டு வரேனே கிருஷ்ணா, இன்னும் என்ன அந்த ஒரு சம்சார சக்கரத்திலே தள்ளி விட்டு ரசமாக நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி உனக்கு ஆசையா கிருஷ்ணா.
போகங்கள் எத்தனை காலம் தான் அனுபவிச்சுட்டே இருப்பேன், எல்லாம் சப்பு சப்புன்னு இருக்குது. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன போகம் தான் மனசில் தோணும். பஞ்ச இந்திரியங்களும் மனசும் அதிவேகத்தில் இந்த போகங்களை ஆசிச்சுட்டு இருக்கும். ஆனால் நான் அதெல்லாம் துறந்திருக்கேன், அதொன்றும் எனக்கு இல்லை. உன்னோட அது எப்படி முடிஞ்சது, இதெல்லாம் எப்படி மாற்றி வைக்க முடிஞ்சது, இதில் வந்து ஈடுபடாக்கி இருக்கணும்னு சொல்கிற புத்தி எனக்கு எப்படி வந்தது? உன்னோட காருண்ய லேசத்தால் வந்தது. நீ மனசில் ஏதோ ஒரு கோணத்தில் நினச்சிருக்காய் கிருஷ்ணா, எனக்கு இதெல்லாம் மாறணும்னு சொல்லி. ஜனன மரண பீதி எல்லாம் தீர்ந்தே போய்விடுத்து கிருஷ்ணா. பரமானந்தத்தை நான் இப்போ அனுபவிக்கிறேன் உன்னோட திவ்ய தர்சனத்தால். இது என்னைக்கும் நிலநிற்கணும்னு சொல்லி எனக்கு ஆசை இருக்கு. அதனால தான் எனக்கு பாத பஜனம் கொடு சொல்லி கேட்குறேன். ஜனன மரண சம்சார சக்கரத்தில் இன்னும் எனக்கு போகணும்னு சொல்லி ஆசை இல்லை. அதை கண்டு நான் பயப்படுறேன் கிருஷ்ணா. அசத்தியமான இந்த பிரபஞ்ச துக்கத்தில் ஆசை எனக்கு ஜனிப்பிக்காது. என்னை சம்சார சமுத்திரத்தில் தள்ளி விடாதே கிருஷ்ணா, என்னை காப்பாற்று கிருஷ்ணா, என்னை ரட்சிக்கணுமே சொல்லி சரணாகதி பண்ணி விடுறார், காலில் விழுந்து விடுறார். பகவானே இன்னி என்ன மோகிப்பிக்காது, இன்னி என்ன டெஸ்ட் பண்ணாதே கிருஷ்ணா அப்படிலாம் சொன்னப்போ பகவான் சிரிச்சுக்கிறானா. എന്നിട്ട് என்ன சொல்கிறான் முச்சுகுந்தன் கிட்டக்க, ஸ்ரீ பகவானுவாச்ச சார்வபௌம மகாராஜ மதிஸ்தே விமலோர்ஜிதா வரை பிரலோபிதஸ்யாபி ந காமைர்விஹதா யதः சார்வபௌம மகாராஜ. சார்வபௌமா, சர்வ பூமியோடும் அதிபனாயிருந்த ஹே மகாராஜா, உன்னோட புத்தி விமலா ஊர்ஜிதா, கொஞ்சம் கூடி களங்கம் இல்லாத புத்தியா இருக்கே உனக்கு. ஊர்ஜிதா, பலமுடையதான புத்தி. நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் பரீட்சணம் பண்ணி பார்த்தேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஜெயிச்சுட்டாய் ஹே முச்சுகுந்தா. நீ வரங்களை எல்லாம் வேண்டான்னு வச்சுட்டே, அதில் பிரலோபிதனா ஆகலையே, அதில் மோகிச்சு போயிடலையே. உன்னோட புத்தி இதுலேருந்தெல்லாம் மேலே இருக்குது, இதுக்கெல்லாம் மேலே இருக்குது, விமலமாக இருக்குது, கொஞ்சம் கூடி களங்கமே இல்லாத புத்தி இருக்குது உனக்கு. ராக லோபாதி மலங்கள் ஒன்றும் இல்லை உன்னோட புத்தியில். அதனாலேயே பிரசன்னமாக இருக்காய் நீ, பரமார்த்த தர்சனம் உடையவனாக இருக்காய், அதுக்குள்ள சாமர்த்தியம் உனக்கு இருக்குது. அதனால தான் நான் சொன்னதான வரங்கள் ஒன்றும் நீ வரிக்காக்கி என் கூடயே இருக்கணும், என்னோட பாத பஜனமே பண்ணணும்னு சொல்லி உனக்கு தோணித்து. ரொம்ப நல்லது சொல்லி பகவான் ஆரம்பிக்கிறான். பிரலோபிதோ வரேர்யத்தத் த்வம் அப்ரமாதாய வித்தி தத் நதீர்மய்யேக பக்தானாம் ஆஷீபிர்பித்யதே க்வசித் பிரலோபிதோ வரேர்யத்வத் த்வம் வரேஹி பிரலோபிதः. முன்னாடி சொன்னதே தான் பகவான் ஒன்றுபடி ஸ்பஷ்டமாக சொல்கிறான். உன்னோட புத்தியில் ராக லோபாதிகள் ஒன்றுமே இல்லை, அந்த விதமான மலம் ஒன்றும் இல்லை, செளி ஒன்றும் இல்லை. அது இல்லாதனாலேயே வரங்கள் வரி சொல்லி நான் நிறைய தடவை ஒன்றை நிர்பந்தித்தேன். எவ்வளோ ஒன்றை நிர்பந்திச்சிட்டும், நானே நிர்பந்திச்சிட்டும் நீ ஒரு வரவும் வரிக்காத்ததில் ஆச்சரியம், எனக்கு ஆச்சரியம் தோணுறது. என்னோட பக்தாள் எல்லாருமே அப்படித்தான். அவள் எத்தனை பெரிய சுகம் அவளுக்கு கொடுத்தாலும் என்னை விட்டுட்டு அந்தண்டே போயிட மாட்டா. அவளுக்கு புத்தி சாஞ்சல்யமே வராது. அதெல்லாம் அசேஷம் நசிச்சிருக்கே உனக்கு ஹே முச்சுகுந்தா. ஸ்திர சித்தனா இருக்கே, நிஷ்கலங்கமான பக்தியும் இருக்கே உன்னோட ஹிருதயத்தில். அதனால தான் இதெல்லாம் தியஜிச்சாய் நீ. ஆரோட மனசில் போகாஷை லேசம் போது ஸ்புரிக்கிறதோ அவளுக்கு பக்தி உரைச்சிட்டு இல்லைன்னு தான் அதுலேருந்து புரியணும். அதாவது பக்தி அங்கே ஸ்டெக் ஃபாஸ்ட்டாக நம்மளோட மைண்டில் மனசில் பக்தி இருக்குன்னா, பகவானை குறித்து தானே பக்தி இருக்குன்னா நமக்கு வேறு விதமான ஆசைகளுக்கு பின்னாடி போகணும்னு சொல்லி தோணவே தோணாது. ஏதாவது ஆசை இருக்குது, சுகமாக இருக்கணும், போகங்கள் அனுபவிக்கணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், சுகமாக இருக்கணும் எல்லாம் நமக்கு தோணுறதுன்னா நமக்கு பக்தி திருடப்பட்டுட்டலை சொல்லி அர்த்தம். ஒரு பக்தனோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படியா இருக்கும், இதெல்லாம் சம்பாதிச்சு கிருஷ்ணனுக்கு ஏதாவது பண்ணணும், கிருஷ்ணனோட கோவிலை நன்னா வச்சுக்கணும், கிருஷ்ணனுக்கு நிறைய சேவை பண்ணணும், கிருஷ்ணனுக்கு அழகான ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும், கிருஷ்ணனை சுகமாக வச்சுக்கணும், கிருஷ்ணனுக்கு நேரம் நிறைய அபிஷேகங்கள் எல்லாம் பண்ணணும், கிருஷ்ண நாமம் ஜபிக்கணும், பாடி கொடுக்கணும்னு சொல்லி கிருஷ்ணனுக்கு நேரம் தெரிஞ்சோடும்.
கிருஷ்ணனுக்கு சேவனம் பண்ணணும், கைங்கரிய புத்தி வந்துவிடும். கைங்கரிய புத்தி உள்ளவாளுக்கு விஷயாசைகள் இருக்காது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. தனக்கு நல்ல சுகம் வரணும், தன்னோட தேகம் சுகமாக இருக்கணும், தன்னோட பந்துகள் எல்லாம் சுகமாக இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறவா. தனக்கு சொல்கிற அந்த செல்ஃபிஷ்னஸ் வர சமயத்தில் பக்தி கொஞ்சம் தாழ்ந்து விடுறது. பக்தி குறைஞ்சனால தான் செல்ஃபிஷ்னஸ் இருக்குது. சுத்த பக்தாளுக்கு, பிரேம பக்தாளுக்கு பகவானோட சௌக்கியம் தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும், தன்னோட சௌக்கியத்தோட. அதுதான் பகவான் இங்கே சொல்கிறேன். இப்போ பக்தி உரைச்சதுன்னா விஷயாசை அவளுக்கு இருக்காது. அதுதான் முக்கியமான பாகவத தர்மம். யுஞ்சானாநாம பக்தானாம் பிராணாயாமாதிபிர்மனஹ அக்ஷீணவாசனம் ராஜன் திருஷ்யதே புனருத்திதம். யுஞ்சானாநாம பக்தானாம் பிராணாயாமாதிபிஹி. பக்தி யோகம் ஒன்னால் மாத்திரம்தான் மனசில் இருக்கிற விஷய வாசனைகளை எல்லாம் நசிப்பிக்க முடியும்னு சொல்லி பகவான் இங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். இது பக்தியோட பரத்துவத்தை காட்டுறது. பாக்கி உள்ள விதமான எந்த ஒரு வழியில் பகவான் கிட்டக்க போகணும்னு சொல்லி நம்ம ശ്രമിச்சாலும் பக்தியில் இருந்துட்டு, பக்தி மார்க்கத்தில் இருந்துட்டு பகவானை போய் சேர்றதும் பாக்கியுள்ள மார்க்கங்களில் போகிறதுக்கும் வித்தியாசம் பகவான் இங்கே காட்டித்தரேன். பக்தி தான் ரொம்ப சிரேஷ்டமானது, ஈஸியாக போயிடலாம், சுகமமாக இருக்கும் இந்த மார்க்கம். இதுதான் பகவான் சொல்கிறான், ஹே ராஜா, பக்தி ஒன்னால் மட்டும்தான் விஷய வாசனைகளை நசிப்பிக்க முடியும். நிறைய பேர் பிராணாயாமம் எல்லாம் பண்ணி, பிரத்யாகாரம் எல்லாம் பண்ணி, நிறைய அனுஷ்டானங்கள் எல்லாம் பண்ணி மனசை பிடிச்சு கெட்டி அது ஒரு இடத்துல உட்காத்தி வேறு விஷயங்கள் மனசை போக விடாக்கி அதை பிடிச்சு வெளிச்சு தாரணை பண்ணி தியானம் பண்ணுறா இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டல்லவா பண்ணுறா. அப்படி உள்ளவா அபக்தாளாக்குன்னு சொல்லி பகவான் சொல்கிறான். அவள்லாம் யோகிகளாக்கும், அது வேற கேட்டகரி. அப்போ அபக்தன்மாரோடு மனசு சலிச்சுட்டே இருக்கும். அவள் எத்தனை தான் ஸ்ரமிச்சு அதை கொண்டு ஒரு இடத்துல உட்காத்தினாலும் அது உட்காராது, கிளம்பிவிடும். அது எப்படா சான்ஸ் கிடைக்கிறத சொல்லி பார்த்துட்டே இருக்கும். அது எப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறாங்க, ஜடபரத மகாராஜாவோட கதை பார்த்தோமே, அதில் அவர் இதுக்கு முன்னாடி பஜனை விதிகள் எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தார். பக்தி இருக்கலை, அனுஷ்டானமாக கண்டுட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார், தியானமும் பண்ணிட்டு இருந்தார், சமாதி நிலையில் போயிடுவார், எல்லாம் சாதிச்சது அவருக்கு. ஆனால் அவசான மொமெண்ட்டில் என்ன ஆச்சு, ஒரு மான்குட்டி அவரோட மனசு இழுத்துட்டு போயிடுத்து, விழுந்துவிட்டார். எங்கேயோ இருந்தவர் மட்டேல்னு தாழ் விழுந்துவிட்டார். அதுக்கு காரணம் அதுதான், அந்த ஹிருதயத்தில் பக்தி இல்லாததுனால. இங்கே ஆசை, இந்த பக்திங்கிறது என்னது, ஸ்னேகம், பிரேமை, பகவான் மேலே நம்ம வைக்கக்கூடியதான பற்று. அந்த பற்று அவருக்கு மான்கிட்டக்க வந்துவிடுது. அப்போ இதில் யார் ஜெயிச்சா, அவரோட இத்தனை காலம் பண்ணின அனுஷ்டானங்கள் ஜெயிச்சுதா, அவர் பண்ணினதான பிராணாயாமம் ஜெயிச்சுதா, பிரத்யாகாரம் ஜெயிச்சுதா, தியானம் ஜெயிச்சுதா, ஒன்றுமே ஜெயிக்கலை. எல்லாம் அந்த பற்றுக்கு கிட்டக்க அது தோட்டு போயிடுது. அந்த பற்று ஜெயிச்சு விடுத்து, அந்த பிரேமை ஜெயிச்சு விடுத்து, அந்த பிரேமை மானில் வச்சு விட்டார். அந்த பிரேமையை பகவான் கிட்டக்க வச்சுருந்தார், அதே ஜென்மத்தில் அவர் போயிருப்பார் பகவான் கிட்டக்க. அதுதான் புரியுறது. இப்போ பிரேமை, அந்த பற்றுங்கிறது, அந்த ஆசக்தி, அதுதான் பக்தி. அது பகவான் கிட்டக்க வச்சா அது பக்தி ஆகிவிடும். அப்போ அந்த பக்தி தான் எல்லாத்தபடியும் சிரேஷ்டம் சொல்லி பகவான் இங்கே சொல்கிறேன். அப்போ அபக்தாளோட மனசில் விஷயாபிலாஷம் இல்லாக்கி இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் வாசனை அதை தூண்டிவிடும். அவள் எத்தனை தான் அவளோட சக்தியால் மனசை கீழடக்க பார்த்தாலும் அது நடக்காது. முன்னாடி இத்தனை காலமாக மனசு ஒரு காரியத்தில் பறந்துட்டுருக்கு, திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த மனசை அடக்கி உக்காத்திட்டுனா இத்தனை காலம் இருக்கிற ஸ்வபாவமாக மனசுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும், இல்லை இன்னையிலேருந்து ஆரம்பித்ததான் இந்த எக்ஸசைஸாக ஒர்க் ஆகும். மனசோட சுபாவத்தில் தான் இருக்கும். அதுதான் பகவான் சொல்கிறேன். இப்போ பக்தி ஒன்றால் மாத்திரம்தான் புனர்ஜன்ம பீஜமான இந்த வாசனையை வேரோட நசிப்பிக்க முடியும். பக்தி ஒன்றுக்கு மட்டும்தான் அதுக்குடையதான சக்தி இருக்குது. எந்த விதமான அனுஷ்டானம் பண்ணினாலும் நடக்காது சொல்லி பகவான்லேயும் சொல்கிறேன். விசர ஸ்வமஹீம் காமம் மய்யாவேஷித மானசஹ அஸ்த்வேவ நித்யதா துப்யம் பக்திர் மையனபாயினே விசர ஸ்வமஹீம் காமம். அதுக்கப்புறம் முச்சுகுந்த மகாராஜா மேற்கொண்டு என்ன பண்ணணும்னுள்ளது பகவான் சொல்லுறான். உன்னோட மனசை என்னோட பாதத்திலே வச்சு விடு ஹே முச்சுகுந்தா. உனக்கு இப்போ அந்த ஒரு பிரேமை இருக்கே, பக்தி உனக்கு ஜனிச்சாச்சே, அந்த பக்தி உன்னோட மனசை என்னோட பாதத்திலேருந்து அந்தண்டே போக விடாது. அதனால் பாதத்திலேயே உன்னோட தியானம் இருக்கட்டும். அப்படியே மனசில் என்னோட பாதம் இருக்கட்டும். நீ எங்கே வேணும்னா சஞ்சரிச்சுக்கோ. பூமியில் எந்தெந்த தீர்த்தஸ்தானங்கள் இருக்கோ, எந்தெந்த புனிதமான தேசங்கள் இருக்கோ, திவ்ய தேசங்கள் இருக்கோ, எல்லா இடத்துக்கும் நீ வைக்கோ ஹே முச்சுகுந்தா. மனசு என்னோட பாதத்திலே இருக்கட்டும் சொல்லி பகவான் சொல்கிறேன். அப்படியே போயிட்டு இருந்தா
சஞ்சரிச்சுக்கோ. அப்படியே போய் போய் நாசரஹிதமான பரம பதவியை தரத்துக்குடையதான அந்த பரம பக்தி உன்னோட ஹிருதயத்தில் கொஞ்சம் கூடி குறையாக்கி நான் பார்த்துக்கிறேன். நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன். உன்னோட பக்தி ஒரு காலம் குறையாது. உனக்கு அச்சஞ்சலமான பக்தி என்னோட பாதத்தில் இருந்துட்டே இருக்கும் சொல்லி பகவான் மனம்குள்ளிருந்து முச்சுக்குந்தனுக்கு ஆசீர்வாதம் பண்ணார். க்ஷாத்ர தர்மஸ்திதோ ஜந்தூன் ன்யவதீர் மிருகயாதிபிஹ சமாஹிதஸ்தத்தபஸா ஜஹ்யகம் மதுபாஸ்ரிதः க்ஷாத்ர தர்மஸ்திதோ ஜந்தூன். க்ஷாத்ர தர்மஸ்திதா, இதுக்கு முன்னாடி ராஜாவை இருந்த சமயத்தில் யுக்திக்கு விரோதம் சொல்லி தோணத்தக்க விதமான காரியங்கள் எல்லாம் நீ பண்ணிட்டு இருந்தாய். இதுக்கு முன்னாடி ராஜாவா இருக்கிற சமயத்தில் வினோதத்துக்குன்னு நிறைய மிருகங்களை எல்லாம் வேட்டையாடிட்டு இருந்தியே. ராஜாவா இருந்தனால நீ பூமியை பரிபாலிக்கிறேன், ஜனங்களை ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாய். ஆனால் அதுக்குன்னு பண்ணுறதும் அல்லாஹி சந்தோஷம் வருத்தணும். ஒரு அனிமலை வதம் பண்ணி தன்னோட வீரத்தனத்தை காட்டணும்னு சொல்கிற அந்த ஒரு போதத்தோடு நீ அநேகம் மிருகங்களை வதம் பண்ணியிருக்காய். அதுக்கெல்லாம் என்ன பிரமாணம்னா பகவான் தான் உள்ளே இருந்துட்டு இருக்கான் இல்லையா, எல்லாத்துக்கும் சாட்சியாக இருந்துட்டு இருக்கான். யார் என்னென்ன கர்மங்கள் பண்ணுறா சொல்கிறது பகவானுக்கு தெரியும். அப்போ அதனால பகவான் சொல்கிறான், அந்த விதமான பாபங்கள் நீ நிறைய பண்ணியிருக்காய். க்ஷத்ரியனாக இருந்தனாலேயே அது உனக்கு விகிதமாக இருந்தாலும் நீ அப்படி பாவம் நிர்தோஷமான ஜந்துக்களை வதம் பண்ணினா இல்லையா, அந்த பாவம் கொஞ்சம் இருக்குது. அந்த பாபத்தை தீர்க்கறதுக்கு நீ என்ன பண்ணணும், உன்னோட தேக நாசம் வர தபஸில் இருந்துட்டு இருக்கணும். லோகானுகிரக ரூபமான தபஸில் தேகநாசம் வர நீ இருக்கணும். அப்போ இதுலேருந்து இது பார்க்குறத பகவான் இப்படி சொல்லிவிட்டானே. பகவானோட திவ்ய தர்சனம் ஒருத்தருக்கு கிடச்சிருக்கு, முஜுகுந்தனுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறமும் முஜுகுந்தன் பாப்பியாக இருப்பானா? பகவானோட தர்சனமே அதெல்லாம் மாற்றி விடாதா? பாப்பம் இருந்தால் தான் பகவான் கொடுப்பானா தர்சனம். அவிபக்வ கஷாயானாம் துர்தர்ஷோகம் குயோகினாம் சொல்லி பகவான் சொல்லியிருக்காங்க இல்லையா, நாரத மகர்ஷியோட கதையில் பார்த்தோமே. பக்குவம் இல்லாதவாளுக்கு நான் தர்சனம் தரமாட்டேன், பாபிகளுக்கு நான் தர்சனம் தரமாட்டேன்னு சொல்லி பகவான் சொல்லியிருக்கானே. அப்போ முஜுகுந்தனுக்கு எங்கேருந்து பாபம்? முஜுகுந்தனுக்கு பாபம் ஒன்றும் இல்லை. பகவானை பார்த்த மாத்திரையிலேயே முஜுகுந்தனோட பாபம் எல்லாம் போயாச்சு. அப்போ பகவான் ஏன் இப்படி சொல்லறான்னு சொல்லி கேட்குறத, முஜுகுந்தன் பண்டு பண்ணினதான அந்த காரியங்கள் அது லோகத்தில் இருக்கிறவா யாருமே பண்ணக்கூடாது. நிஷ்கலங்கமாக இருக்கிற ஜீவஜந்துக்களை எல்லாம் வதம் பண்ணுறதுங்கிறது ஒரு கேலி, ஒரு ரசமாக பண்ணுவா இல்லையா. இந்த காலத்தில் கூடி நாய்க்களை கூட எல்லாம் எத்தனை பேர் துரோகிக்கிறா. பூனை, நாய், பசு எல்லாம் துரோகிக்கிறா இல்லையா. அப்படி நடந்து போச்சுன்னா அந்த மிருகத்தை கண்டா என்ன ஒரு அது ஹிம்சை பண்ணணும்னு சொல்லி அவளுக்கு தோணுறது, வாசனை அப்படியே ஹிம்சை பண்ணுறா. அதெல்லாம் ரொம்ப தப்பாகும்னு சொல்லி பகவான் இதுலேருந்து அந்த லோக தர்மத்தை காட்டுறான். அது என்னோட பக்தனாக இருந்தவன் பண்ணினாலும் அவனும் அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி பகவான் இதுலேருந்து காட்டுறான். அதனால் அந்த விதமான கர்மங்கள் பண்ணினால அந்த வாசனை அந்த வாசனையெல்லாம் பூண்டோட அழிக்கண்டாமா, அதுக்காக நீ தபஸு பண்ணணும் சொல்லி பகவான் நியமிக்கிறான். ஜன்மன்யனந்தரே ராஜன் சர்வபூத சுஹித்தமஹ பூத்வா த்விஜவரஸ்த்வம் வை மாமுபைஷ்யசி கேவலம் ஜன்மன்யனந்தரே ராஜன். ஹே ராஜன், இப்படியே தேகநாசம் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு என்ன சம்பவிக்கும்? நீ நிறைய புண்ணிய கர்மங்கள் எல்லாம் பண்ணியிருக்கே, அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நீ பரலோகத்துக்கு போயிடுவாய். அங்கே போய் சுகங்கள் எல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஜென்மம் கூடி நீ எடுப்பாய். அந்த ஜென்மம் பிராமண ஜென்மமாக இருக்கும். ஒரு பிராமணனா நீ பிறப்பாய். பிராமணனா பிறந்ததுக்கு அப்புறம் சர்வ பிராணிகள்கிட்டையும் ஆத்ம சதிருஷமாக எல்லாத்துக்குள்ளேயும் நான் வசிச்சுருக்கேன்னு சொல்கிற அந்த போதத்தோட சமத்துவத்தோட நீ ஜீவிப்பாய். உத்தமமான ஒரு நம்ம பாகவத தர்மத்தையே அனுஷ்டிச்சுண்டு அதே அனுசரிச்சுண்டு நீ ஜீவிப்பாய். அந்த சமயத்தில் உன்னோட பக்தியில் பிரீத்தனான நான் உனக்கு மோட்சம் தந்துடுவேன் சொல்லி பகவான் அனுகிரகம் பண்ணுறார். इति श्रीमद्भागवते महापुराणे दशमस्कन्धे उत्तरार्धे मुचुकुन्दस्तुतिर्नाम 51तमोऽध्यायः समाप्तः. सदा सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द. ॐ नमो भगवते वासुदेवाय. 52तमोऽध्यायः. श्रीशुक उवाच इत्थं सोऽनुगृहीतोऽङ्ग
कृष्णेनेक्ष्वाकुनन्दनः तं परिक्रम्य सन्नम्य निश्चक्राम गुहामुखात्. அதுக்கப்புறம் என்ன சம்பவிச்சது? பகவான் இப்படி அனுகிரகம் பண்ணினார். ஹே பரீட்சித் மகாராஜா, இப்படி முஜுகுந்த மகாராஜாவுக்கு பகவான் ஆசீர்வாதம் பண்ணினதுக்கு அப்புறம் இக்ஷ்வாகு புத்திரனான அந்த முஜுகுந்த மகாராஜா பகவானை பிரதட்சிண நமஸ்காராதிகள் எல்லாம் பண்ணி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறார். பிரதட்சிணம் 3 பிரதட்சிணம் பண்ணி பகவானோட ஆத்மி அனுசரிச்சுட்டே கொஞ்சம் கூடி தாமசிக்காக்கி அந்த குகையிலேருந்து இறங்கி தீர்த்தாடனத்துக்கு போயிடுறார். சவீக்ஷ்ய க்ஷுல்லகான் மர்த்யான் பசூன் வீருத்வனஸ்பதீன் மத்வா கலியுகம் பிராப்தம் ஜகாமதிஷமுத்தராம். சவீக்ஷ்ய க்ஷுல்லகான் மர்த்யான் அப்படியே இறங்கி போகிறார். போகிற சமயத்தில் ராஜதானிக்கு போகிறார். ராஜ்யங்கள் நிறைய கொட்டாரங்கள் பட்டணங்கள் எல்லாம் உண்டு. அந்த பாகத்துக்கு போகிற சமயத்தில் அங்கே பிரஜைகள் எல்லாம் பார்க்குறார், பிரகிருதியை பார்க்குறார். எல்லாம் ரொம்ப வித்தியாசம் அடைஞ்சிருக்கு. சிறகாலமாக தூங்கிட்டு இருக்கார் இல்லையா, அவர் திரேதா யுகத்தில் இருந்த அரசன் அல்லவா முச்சுக்குந்தன். அப்போ யுகம் மாறியாச்சு, துவாபரையும் முடிஞ்சு கலி ஆரம்பிக்க போகிறது இப்போது. அப்போ பார்க்குறத பிரகிருதி அப்படியே மாறி இருக்கு. அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்களோடும் அனிமல்ஸோடும் அதே மாதிரி செடி கொடிகளோடும் சைஸும் இந்த காலத்தில் இருக்கிற செடி கொடிகளோடும் சைஸ் ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஆகும். அந்த காலத்தில் ரொம்ப பெருசாக இருக்கும், இந்த காலத்தில் ரொம்ப குட்டியாகிடுறது. அது யுகம் மாறி வரும் தோறும் ஹ்ரஸ்வமாக போயிட்டே இருக்கும். இப்போ பார்க்குறார் க்ஷுல்லகான் மர்த்தியான். மனுஷியாளுக்கெல்லாம் ரொம்ப ஹைட்டு கம்மியாக இருக்குது. இப்போ குள்ளன்மாராக ஆயிருக்கா மனுஷியாலெல்லாம். அந்த காலத்திலே குள்ளன்மாராக இருக்கான்னா இப்போது என்ன தான் சொல்கிறது, எல்லாம் டுவார்ஃப்ஸ் ஆகும். கலியோட எண்டில் நம்ம 1 முழம் தான் இருப்பான் நம்ம மனுஷன்றது. மனுஷனோட ஹைட்டு அதில் தான் இருக்குமா. மனுஷனோட ஆயுசு 30 வயசு. 30 வயசில் மனுஷியாலெல்லாம் மரணம் அடைஞ்சு விடுவா. அப்படியெல்லாம் சொல்கிற களி முட்டி போச்சுன்னா அப்படி ஆயிடுமா. அப்போ அந்த வித்தியாசங்களெல்லாம் பார்க்குறார் முச்சுகுந்த மகாராஜா. இப்படி சின்னதாகிடுத்தே பூமி, இது எப்படி சொல்லி நினைக்கிறார். இது கலியோட பாதையாலேயாக்கும். கலியுகம் ஆரம்பிக்க போகிறது. இங்கே இருந்தால் சரியாகாது. ஒரு காரியம் பண்ணலாம், இங்கேருந்து போய்விடலாம். நரநாராயண ரிஷிகள் நித்தியவாசம் பண்ணக்கூடியதான பதரி ஆசிரமத்துக்கு போய்விடலாம். அதுதான் உத்தமமான ஸ்தலம். அங்கே களி வராது, களி பாதிக்காது, அங்கே சாந்தியே இருக்கும். அப்படியெல்லாம் ஸ்ருதியில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கான். அதை அனுசரிச்சுட்டு பதரி ஆசிரமத்தை நோக்கி அவர் யானம் பண்ணுறார். தபஸ்ரத்தாயுதோ தீரோ நிசங்கோ முக்த சம்சயः சமாதாய மனகிருஷ்ணே பிராவிஷத் கந்தமாதனம். தபஸ்ரத்தாயுதோ தீரோ, தபஸில் ஸ்ரத்தையுள்ளவனும் தீரனும் இந்திரியங்களெல்லாம் நிகிரகம் பண்ணி நிசங்கத்துவத்தை ஸ்வீகரணம் பண்ணிண்டு சம்சயமே இல்லாக்கி பகவானை பார்த்ததுமே எல்லா சம்சயமும் திருந்துடுத்து கிருஷ்ணன்லேயே மனசை உறப்பிச்சு வச்சுண்டு நிஷ்டையோட பகவானையே நினச்சிண்டு கந்தமாதனம் சொல்கிற பர்வதத்தை கூடி அந்த பர்வதத்தில் போகிறார். அந்த பர்வதத்துக்கு மேலே ஏறி அங்கே போய் தபஸ்க்கு உட்கார்றார். பதர்யாஸ்ரமமாசாத்ய நரநாராயணாலயம் சர்வத்வந்த்வசஹ சாந்த தபசாராதயத் ஹரிம். விஸ்தீர்ணமான கந்தமாதன பர்வதத்தில் எங்கே போகிறார் அதான் சொல்கிறேன். கந்தமாதன பர்வதத்தோட தாழ்வரையில் பதரியாசிரமம் இருக்குது. அங்கே போய் நரநாராயணன்மாரோட பூமியாக்கும். அது அங்கே போய் தபஸு பண்ணறார். தபஸுக்குன்னு உடையதான பூமியாக்கும். ரொம்ப அதி சீத்தளமானதாக்கும், ரொம்ப தணுப்பு இருக்கும். அங்கே சரீர தர்மத்தை மறந்துட்டு சமாதி நிஷ்டையில் அபியசித்தவாளுக்கு மட்டும்தான் அங்கே இருக்க முடியும். காமாதி விற்த்திகள் எல்லாம் அடக்கிறதுக்கு கழிவுள்ளவாளுக்கு தான் அங்கே போய் உக்காந்தா, தபஸுக்கு உட்காந்தா சமாதி நிஷ்டை வந்துவிடும். அப்போ அதெல்லாம் இருக்கே இவருக்கு. ராஜ ரிஷி அல்லவா இவர், இதெல்லாம் அடக்கினவர் அல்லவா. அதனால மனசை அப்படியே அடக்கிண்டு அங்கே போய் சர்வ விதமான சம்சார துக்கங்களையும் அப்படியே தியஜிச்சு எல்லாம் நசிப்பிச்சு பரம பதவியை தரக்கூடியனா அந்த பகவானை அங்கே போய் பூஜை பண்ணுறார். பகவான் புனராவிருத்ய புரீம் யவனவேஷ்டிதாம் ஹத்வா ம்லேச்சபலம் நின்யே ததீயம் துவாரகாம் தனம். முச்சுகுந்த மகாராஜாவோட கதையை அப்படியே முடிஞ்சு கொடுத்து பகவான் என்ன பண்ணுறான், கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் தான் சொல்கிறா. அதுக்கப்புறம் அந்த குகையிலேருந்து வெளியில் வரான் பகவான்.
பார்க்கறது அங்கே 3 கோடி யவன சைன்யம் இருக்குது. அவளோட தலைவனான யவனன் மரணம் அடைஞ்சாச்சு. ஆனால் அந்த சைன்யம் அங்கேயே இருக்கே, அவளெல்லாம் வதம் பண்ணண்டாமா? அங்கே போனதும் சட்டுன்னு ஒரு யுத்தம் பண்ணினா எல்லாம் மரணம் அடைஞ்சு கொடுத்து, எல்லாம் விழுந்து கொடுத்து. அப்படியே மரணம் அடைஞ்சு அங்கே கிடக்கிறா. அந்த சைன்யத்தில் இருக்கிற அந்த யோத்தாக்கள் எல்லாருமே அவளோட ஆபரணங்கள் எல்லாம் அங்கே சின்னி சிதறி கிடக்கிறது. அதெல்லாம் எடுத்துட்டு வர்றது சுவாவம் அல்வா. ஜெயிச்சவா வந்து அந்த தோற்றவாளோட ஆபரணங்கள் எல்லாம் எடுத்துட்டு அவளோட ராஜதானிக்கு கொண்டு போவா. இப்போ பகவான் என்ன பண்ணுறான், அதெல்லாம் மூட்டை மூட்டையாக கெட்டுற சமயமா இதெல்லாம் சேகரிக்கிறான் பகவான். சேகரித்து மதுராபுரிக்கு உள்ளே போகலாம் சொல்லி பார்க்குற சமயத்தில் அங்கேருந்து வேறு ஆள் வரா. ஆறு வரான்னு உள்ளது நாளைக்கு தெரியும், பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா கோ